வெல்கம் டு கணினி ஆர்ஜான். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா MongoDB ரிப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் எப்படி செட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இது வரைக்கும் MongoDB-யை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நோடா தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 3 நோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 3 நோட்லையும் MongoDB ஆக்டிவா இருக்கு. ஓகே, இந்த 3 நோடையும் நம்ம ஒரு 3 நோட் ரிப்ளிகா செட்டா எப்படி சேஞ்ச் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ எல்லா நோட்லையும் MongoDB ஸ்டார்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் MongoDB சிஸ்டம் CTL. சாரி, ஸோ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், நோடு 1 அப்புறம் நோடு 2, ஸோ இதுலேயும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. அதே மாதிரி நோடு 3 இதுலேயும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த 3 நோடையும் நம்ம ரிப்ளிகேஷன் செட்டப் ரெடி பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்ல சேஞ்ச் பண்ணணும். ஒரு ரிப்ளிகா செட் நேம் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த சர்வர் 3 நோடையும் நம்ம ஒரு ரிப்ளிகா செட்டா கான்ஃபிகரேஷன் இனிஷியலைஸ் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல ஆட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு இதுலயும் நம்ம ரிப்ளிகா செட் நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ MongoDB conf எடுக்கிறேன். நோடு 1ல MongoDB.conf. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. ஸோ இதில் நமக்கு ஸ்டோரேஜ் கண்டிப்பாக வேணும். DB bath இதில் தான் உங்களுக்கு டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகும். வேர் லிப் மாங்கோ இது டிஃபால்ட்டாக இருக்கு. ஓகே, இதுலேயே தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இன் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்டோரேஜில் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். எந்த இதை மவுண்ட் பண்ணுறோமோ அந்த பாத்தை இதில் கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி டைம் ஜோன் அது என்ன இருக்கோ அதை அப்படி கொடுத்துறோம். போர்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 27017 இதுதான் டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ். பைண்ட் ஐபி நம்ம இது கொடுத்தாதான் என்ன ஆகும், இது லோக்கல்ல மட்டும்தான் இதாகும், வெளியில உங்களுக்கு அலோவ் ஆகாது. அப்போ இந்த ஐபி கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த இதோட 10.10 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா எல்லா இதுலயும் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா இது கொடுத்தீங்கன்னா எதுலயும் நீங்க எந்த இதுல இருந்தும் நீங்க எந்த நெட்ஒர்க்ல இருந்தும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். 0.0 எனி நெட்ஒர்க். அப்புறம் செக்யூரிட்டினா நம்ம இதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஆத்தென்டிகேஷன் பண்றது தான் செக்யூரிட்டி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலிங். இது ஸ்லோ கொரி, அதாவது இப்போ ஸ்லோ கொரியை கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா இந்த டாபிக் கீழே தான் பண்ண முடியும். ஓகே, ப்ரொஃபைலிங்னாலே ஸ்லோ கொரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்ளிகேஷன் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ரிப்ளிகேஷனை மட்டும் எனேபிள் பண்றேன். மற்ற இதையும் நான் எனேபிள் பண்ணல, டிஃபால்ட்டா அப்படியே விட்டுறேன். இதெல்லாம் நீங்க ப்ரொடக்ஷன்ல மாத்தணும்னா நீங்க வேற ஒரு டைரக்டரி மவுண்ட் பண்ணீங்கன்னா அதை கொடுக்க வேண்டியது வரும். ஓகே, அதே மாதிரி நீங்க லாக் டைரக்டரி வேற எங்கேயும் செட் பண்றதா இருந்தாலும் நீங்க லாக் இந்த இருக்கு, இதான் லாக், டிஃபால்ட் லாக். இதை நீங்க வேற எங்கேயும் செட் பண்றதா இருந்தாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, மெயினா டேட்டா மட்டும்தான் நம்ம ப்ரொடக்ஷன்ல மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா டேட்டா நிறைய வரும். ஸோ அதனால டிஃபால்ட்டா நம்ம டைரக்ட்ல சேவ் பண்ண முடியாது. இப்போ செப்பரேட்டா ஒரு டேட்டா டிஸ்க் ஆட் பண்ணி அதை நம்ம மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதோட பார்த்து இது கொடுப்போம். ஓகே, நான் இப்போ டெஸ்டிங்னால அதே பார்த்து கொடுத்துட்றேன். ரிப்ளிகேஷன் செட் நேம் மட்டும் இப்போ நான் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்ளிகேஷனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, ஸோ 3 இதுல நீங்க சேஞ்ச் பண்ணணும். ரிப்ளிகா செட் நேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேட் ஃபைல் இருக்கு, அதில் ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிறேன். இருக்கு. ஓகே, ஸோ 3 நோடு 10.10.10 11 12 3 நோடு எடுத்திருக்கேன். அது ரிப்ளிகா செட் நேம் RS0 இருக்கணும். ஓகே, அதை கொடுத்துட்டு நம்ம சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு 3 நோடும் உங்களுக்கு ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் 3 நோட்ஸ் செட் ரிப்ளிகா நேம் RS0 கொடுக்கணும். ஓகே, ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலே இருக்கும் உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் ஆகிருது. அது பார்த்தீங்களா, இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி ரிப்ளிகா செட் நேம் :RS0. ஓகே, நம்ம இங்கே ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதில் காப்பி பண்ணிப்போம். நோட் பேடில் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இது AML
ஃபார்மேட்டில் இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அது மாறினா கூட உங்களுக்கு என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது, எரர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம அங்கே என்ன இதில் இருக்கோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ போட்டுட்டு ரிப்ளிகேஷனை இப்போ விஐ கொடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபைலில் இப்போ கேட் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக ஓப்பன் பண்ணேன். இப்போ வந்து நான் விஐ எடிட்டர் கொடுத்து அதை ரிப்ளிகேஷனை ஆட் பண்ண போகிறேன். அதாவது ரிப்ளிகேஷன் நேம் ஆட் பண்ண போகிறேன் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில். அது நோடு 1ல் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு லாக் பார்த்து அப்படியே விட்டுறேன், எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. அதே மாதிரி டிபி பார்த்தும் நமக்கு வந்து என்ன டிஃபால்ட் இருக்கோ அப்படியே விட்டுறேன். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் டிஃபால்ட்டாக விட்டுறேன். இதையும் உங்களுக்கு பைண்ட் ஐபி 127.0.0 போட்டு அதையெல்லாம் அதே போட்டு அப்படியே விட்டுறேன். இதில் ரிப்ளிகேஷன் நேம் மட்டும் எங்கன்னு பாருங்கள், அது வரைக்கும் பாருங்கள், ரிப்ளிகேஷன். ஸோ ரிப்ளிகேஷனை மட்டும் நான் எனேபிள் பண்ணுறேன். சை கொடுக்குறேன், கொடுத்துட்டு 1 ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ ரிப்ளிகா செட் நேம் RS0. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறேன். வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல. ரிப்ளிகேஷனை மட்டும், அது ரிப்ளிகேஷன் டாபிக் வந்து டிசேபிளில் இருக்கும். அதாவது அது முன்னாடி ஹேஷ் இருக்கும், அந்த ஹேஷை வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு அதில் ரிப்ளிகா செட் நேம் RS0ன்னு கொடுத்துட்றேன். ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். இங்கே வேணால் நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பேஸ் இருக்கா 2 ஸ்பேஸ் இருக்கான்ட்டு. ஏன்னா ஸ்பேஸ் மாறினா கூட உங்களுக்கு வராது. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு டாபிக்கு அப்புறம் 1 2 ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இங்கேயும் நம்ம 2 ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். டாபிக் கீழே வர்றது ஒரு ஸ்பேஸ், அப்புறம் 2 ஸ்பேஸ். ஓகே, ஒரு ஹெட்டிங் கீழே 2வது ஸ்பேஸுக்கு கீழே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சேவ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஏன்னா நம்ம 3லையும் ஒன்று போல நீங்கள் கொடுத்தாதான் வந்து என்ன ஆகும், ஒரே கான்ஃபிகரேஷன் RS0 இருந்தால் தான் உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகும். ஸோ அதனால ரிப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த நோடுக்கு வரேன். அடுத்த நோடு அதே மாதிரி தான், சேம் ஓப்பன் பண்ணுறேன். VI etc mongod.com. ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதில் ரிப்ளிகேஷனை மட்டும் எடுக்கிறேன், ஐ கொடுக்குறேன், என்ட்ரு பண்ணுறேன், கொடுத்துட்டு 1. ஸோ இங்கே ரிப்ளிகேஷன் சேம் அதே நேமை ஆட் பண்ணுறேன். சாரி, க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நோடு 3க்கு போகிறேன். VI etc mongod.com. ஸோ அதே மாதிரி ரிப்ளிகேஷன் போகிறேன். ரிப்ளிகேஷன் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், இன்செர்ட் 1 2. ஓகே, ஏன்னா இதில் ஸ்பேஸு அந்த லைன் ஸ்டார்ட் அப்லாம் முக்கியம். ஏன்னா அது ஏஎம்எல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபார்மேட் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், சர்வீஸே ஸ்டார்ட் ஆகும். ஃபார்மேட் எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, அதனால சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ 3 நோட்லேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், RS0 ரிப்ளிகேஷன் செட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அந்த 3மே வந்து உங்களுக்கு ரிப்ளிகேஷனில் ஆட் ஆகிடும், அது ரிப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு நம்ம இப்போ சர்வீஸை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஸ்டம் CTL எல்லா நோட்லேயும் சர்வீஸ் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். mongod சிஸ்டம் CTL ஸ்டார்ட் mongod ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் நோட்லையும் சிஸ்டம் CTL ஸ்டாப் mongod. திருப்பியும் இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஸ்டம் CTL ஸ்டார்ட் mongod. சாரி, தப்பாக கொடுத்துட்டேன், ஸ்டேட்னு கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் mongod. ஓகே, அப்புறம் 3வது நோடு சிஸ்டம் CTL ஸ்டாப் mongod. ஸோ இதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லா நோடையுமே ஸ்டாப் பண்ணி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறேன், வேற ஒன்றும் பண்ணல. ஓகே, mongod. ஸோ இப்போ 3லையும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு நோட்லையும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். சிஸ்டம்
ctl status mongo d. ஸோ ரன்னிங்ல இருக்கு. அதே மாதிரி செகண்ட் நோட்ல பார்க்குறேன். ஸோ இதுலேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது சிஸ்டம், இதுலேயும் பார்க்கலாம் ctl status mongo d. ஸோ அப்போ மூணுலேயும் உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு, ரிப்ளிகேட் ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு நோட்ல போய் செக் பண்ணலாம். மாங்கோ செல் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும், உள்ள போயிடும். ஓகே, ஸோ இப்போ எதுவுமே ஆத்தென்டிகேஷன் எதுவுமே செட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ ஆர்எஸ் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிப்ளிகேட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ இப்போ மூணுலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு ரிப்ளிகா செட்டை வந்து நம்ம ஆடு தான் பண்ணியிருக்கோம். அதை நம்ம எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இனிஷியலைஸ் பண்ணாதான் நம்ம வந்து பிரைமரி செகண்டரி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத செக் பண்ண முடியும். இப்போ மூணு இதுலையுமே நம்ம ரிப்ளிகா செட்டு செக் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த ரிப்ளிகா செட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு நோட்ல வந்து லாகின் பண்ணிட்டேன் மாங்கோ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு. ஓகே, இப்போ அதை வந்து மூணு நோட்டையும் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கீ ஃபைல் அதெல்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம், அதுக்கப்புறம் எப்படி கீ ஃபைல் ஆத்தென்டிகேஷன் அதெல்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு RS0 கொடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்குறோம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நான் மாங்கோ ஸ்கெட்ச் கொடுத்து போயிட்டேன்னா உள்ளே போயிட்டேன்னா, உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணாதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஃபுல்ஃபில்லாக வந்து கான்ஃபிகரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம RS0 கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல ஒவ்வொரு நோட்லையும் ஆட் பண்ணியிருக்கோம் ரிப்ளிகேஷனோட நேமை. அதுக்கப்புறமா அந்த சர்வர்ஸை வந்து மெம்பர்ஸா ஒவ்வொரு இது பிரைமரி நோட்ல மட்டும் இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அதாவது ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பண்ணணும் இந்த இதை. ஓகே, இப்போ மாங்கோ செல் கொடுத்துட்டு நான் நோடு 1ல மாங்கோ செல் கொடுத்து உள்ளே போயிட்டேன். இப்போ நான் வந்து இனிஷியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த அப்படியே காப்பி பண்ணுங்க, ஃபுல்லாக இது வரைக்கும் காப்பி பண்ணிடுங்க. ஓகே, பார்ஸ் டாட் இனிஷியேஷனில் கொடுத்து வித்தின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அப்புறம் வந்து இந்த கேலிப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த கால்குலேஷன் இது பண்ணிட்டு அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்குள்ள நீங்கள் எது சின்டெக்ஸ் எது மாறினாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இதை கரெக்டாக சின்டெக்ஸோட நாங்கள் காப்பி பண்ணுவோம். ஓகே, நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எப்பவுமே போடுறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பேட்ல போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது உள்ள நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடி வந்து RS0 தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சில சமயம் என்ன பண்ணலாம், நீங்கள் 0க்கு பதிலாக O கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த ஒரு ப்ரியாரிட்டியுமே செட் பண்ணல. ஸோ ப்ரியாரிட்டி பற்றி லேட்டரான்னு பார்க்கலாம். இப்போ எந்த சர்வர்ஸ்க்கும் ப்ரியாரிட்டி கிடையாது, இதுதான் ப்ரைமரியாக இருக்கணும், இதுதான் செகண்டரியாக இருக்கணும், நம்ம எந்த ப்ரியாரிட்டியும் கொடுக்கல. ஆல் நோட்ஸ் ஆர் சேம் ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ இப்போ RS.initiate கொடுத்து மூணுமே கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ போயிட்டு சாரி எங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே இருக்குது. ஸோ இதில் போயிட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஸ்பேஸ் பண்ணிவிட்டேன். கரெக்டாக இந்த வித்தின் ப்ராக்கெட் இருக்கணும். ஓகே, அதெல்லாம் ஒர்க் ஆகும். என்ட்ரு பண்ணுறேன். நோ ஹோஸ்ட் டிஸ்கிரைப்டு மாங்கோ சர்வர் எரர் மாங்கோ டிபி நோடு 1 நோடு 2 நோடு 3. ஸோ இதில் எஸ்சி லினக்ஸ்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் எரர்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றா செக் பண்ணலாம். ஓகே, இதில் நமக்கு ஃபஸ்ட்டு வரல. ஓகே, நம்மளால் இனிஷியேட் பண்ண முடியல. ஸோ அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சி நான் நினச்சிருக்கேன்னா, அதில் நம்ம அந்த பைண்ட் ஐபியில், ஏன்னா ஒவ்வொரு ஹோஸ்ட்லேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த ஐபியை கொடுத்துருக்கோம், ஐபியும் ஹோஸ்ட் நேமும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அது இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். 10.10க்கு மாங்கோ டிபி நோடு 1, இது நோடு 1, இது நோடு 2, இது நோடு 3ன்னு கொடுத்துருக்கோம்.
ஓகே, இதை தான் நம்ம இந்த MongoDB கான்ஃப் ஃபைல்லையும் கொடுக்கணும். அந்த ஐபியை தான் கொடுக்கணும். 127 இருந்தது. ஸோ அதை இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு இதில் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுதான் ப்ராப்ளமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற இது பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைண்ட் ஐப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 127 டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 127.0.0.1 அதாவது லூப் பேக்கோட ஐபி இருக்கும். அதாவது அந்த சர்வர்ல மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும், வெளியில வேற எங்கேயும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா டிபி வந்து வெளியில கனெக்ட் ஆகக்கூடாதுனால லோக்கல் ஹோஸ்ட்ல மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி வச்சிருப்போம். ஓகே, நம்ம வந்து அதை வந்து 0.0.0ன்னு கொடுத்தீங்கன்னா எனி ஹோஸ்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த ஐபி கொடுத்தீங்கன்னா அந்த சர்வருக்கு என்ன ஐபி அசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐபியை கொடுத்தீங்கன்னா அந்த ஐபி தான் நம்ம ஹோஸ்ட்ல வந்து கொடுத்துருவோம், ஹோஸ்டஸ் என்டில கொடுத்துருக்கோம். அதனால 3 இதுக்கும் அந்த ஐபி வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போ அந்த ஐபியோட கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு சர்வீஸ் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ரெப்ளிகேஷன் செட் வந்து இனிஷியலைஸ் ஆகணும். ஓகே, அப்போ 3 இதுலயும் இதே மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நோட்ல அப்படி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நோடு 2லயும் அப்படிதான் கொடுத்துருக்கேன். அதான் நோடு 2ஓட ஐபியை கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் etc MongoDB. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10.10.11 கொடுத்துருக்கேன். ஸோ நோடு 2ஓட ஐபியை கொடுத்துருக்கேன் பைண்ட் ஐபியில். அதே மாதிரி நோடு 3ல அந்த நோடு 3ஓட ஐபியை கொடுத்துருப்பேன். அது பார்த்தலாம் etc MongoDB. நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி போட்டாலும் என்ன பண்ணணும், சர்வீஸ் வந்து ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோடு 3ஓட ஐபியை கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஒர்க் ஆகலாம்னு நம்ம 0.0. கொடுத்து பார்க்கணும். ஸோ இதில் ஒர்க் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஐபி தான் நம்ம ஹோஸ்ட் என்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஹோஸ்ட் என்டிக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆகணும். ஓகே, ஸோ அதே மாதிரி திருப்பும் அகைன் நோடு 1லேருந்து மாங்கோ செல் கனெக்ட் பண்ணி உள்ளே போகிறேன். மாங்கோ டிபிக்குள்ளே உள்ளே போகிறேன். மாங்கோ எஸ்ஹெச் மாங்கோ செல்லில் கனெக்ட் பண்ணுறதுக்கு மாங்கோ எஸ்ஹெச் கொடுத்தா போதும். கனெக்ட் ஆகலை. மாங்கோ நெட்வொர்க் எரர் அடிக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ எடுக்கலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0.0 கொடுக்கலாம். பட் இப்படி கொடுக்கக்கூடாது, ஏன்னு தெரியல. நம்ம லேட்டர் ஆன் அது பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இப்போ இதை கான்ஃபிகரேஷன் செக் பண்ணலாம். திருப்பி அகைன் 0.0.0.0 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணுறேன், MongoDB.conf 0.0.0 சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நோடு 3லையும் கொடுத்துக்கிறேன். etc MongoDB.conf போயிட்டு 0.0.0. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொருலையும் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் ctl ஸ்டாப் MongoDB. சிஸ்டம் ctl ஸ்டார்ட் MongoDB. சிஸ்டம் அப்படியே ஸ்டேட்டஸ் இங்கே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் MongoDB ரன்னிங் வந்துருச்சு. அதே மாதிரி இதுலையும் பார்த்துடலாம். சிஸ்டம் ctl. இதில் கொஞ்சம் நம்ம கான்ஃபிகரேஷன் தப்பு பண்ணாலும் என்ன ஆகும், ஒர்க் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலேஷன் கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். MongoDB வந்து இப்போ நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா NoSQLல MongoDB தான் டாப்பில் இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் ஆக்டிவ் ஆயிடுச்சு. அடுத்த 3வது நோடு சிஸ்டம் ctl டாப்பு MongoDB. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு MongoDB கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, NoSQL ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். MongoDB வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸ்டார்ட்டு, அப்புறம் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ 3மே உங்களுக்கு ரன்னிங் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம மாங்கோ செல்லை திருப்பி ஆட் பண்ணலாம்.
மாங்கோ SH. ஓகே, உள்ள வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ பிரச்சனை வந்து அந்த ஐபியில் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, இப்போ இது உங்களுக்கு உள்ள என்டர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நோட்ல. இப்போ நம்ம அந்த 3 நோடையும் இனிஷியலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிப்ளிகேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆனாதான் ரிப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து இந்த கமாண்டை நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் ஆட் ஆனாதான் ரிப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ என்டர் கொடுப்போம், வந்துச்சா? இந்த ஓகே ஒன்றுன்னு உங்களுக்கு வரணும். வந்திருக்கா? இது வரலன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். இந்த ஓகே ஒன்றுங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆர்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைமரி எது செகண்டரி எதுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்க, வந்துச்சா? இப்போ MongoDB நோடு 3 செகண்டரியில இருக்கு. அதே மாதிரி நோடு 1 செகண்டரியில இருக்கு, நோடு 2 செகண்டரியில இருக்கு, நோடு வந்து உங்களுக்கு பிரைமரியில இருக்கு. நம்ம நோடு 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால நோடு 1 வந்து பிரைமரியா இருக்கு, நோடு 2 வந்து செகண்டரியா இருக்கு, நோடு 3 வந்து செகண்டரியா இருக்கு. அப்போ ஒரு பிரைமரி 2 செகண்டரி இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டா இதை பார்க்கணும், எதுல இருந்து சிங்க் ஆகுதுன்னு பார்க்கணும். நோடு 1ல இருந்து தான் உங்களுக்கு இங்க சிங்க் ஆகுது. ஓகேவா? MongoDB நோடு 1, நோடு 1 எது பிரைமரியில இருந்தா மற்ற செகண்டரிக்கு சிங்க் ஆகும். இங்க இந்த இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. could not find member of the sync from. ஆனா இங்க பாருங்க, இந்த சிங்க் ஹோஸ்ட்ல வந்து இருக்கும், நோடு 1ஓட அட்ரஸ் கொடுத்துருக்கும். இங்க மெசேஜ்ல எதுவுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி செகண்டரிலையும் ரெண்டாவது நோடு 3 செகண்டரிலையும் இது இருக்கும். ஓகே, அப்போ 3 நோடு உங்களுக்கு டிப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சர்வரை டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது பிரைமரி செகண்டரி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ நோடு 1 தான் உங்களுக்கு பிரைமரியா இருக்கு. நான் என்ன பண்றேன், இதுல போயிட்டு இதை மட்டும் நான் என்ன பண்றேன், ஸ்டாப் பண்றேன். நோடு 1 ஸ்டாப் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நோடு 2ஓ நோடு 3ஓ உங்களுக்கு பிரைமரியா சேஞ்ச் ஆயிரும். கட்டாயம் ஒரு பிரைமரி ஒரு செகண்டரி இருக்கணும், அப்பதான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதனாலதான் நம்ம 3 நோடு எப்பவுமே ப்ரொடக்ஷன்ல வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். ஓகே, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டாப் மாங்கோ டி ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் லேட் ஆகுது, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நோடு 2க்குள்ள போறேன். நோடு 2ல போயிட்டு இல்லை இங்கே இப்போ உங்களுக்கு MongoDB ஸ்டாப் ஆயிருக்கனால உள்ள போகாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். மாங்கோ SH கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இங்க கனெக்டிவிட்டி ஸ்டாப்ல இருக்கு, அதனால போகாது. இப்போ நோடு 2 ஆன்ல தான் இருக்கு. ஓகே, அப்போ மாங்கோ SH கொடுக்குறேன். ஸோ இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நோடு 2வும் நோடு 3யும் வந்து உங்க ஆன்ல இருக்கு, நோடு 1 மட்டும் டவுன்ல இருக்கு உங்களுக்கு. இப்போ இதுல ஆர்எஸ் ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு பிரைமரியா ஆயிருக்கும். நோடு 2லயோ நோடு 3ல ஏதோ ஒண்ணு வந்து உங்க பிரைமரியா சேஞ்ச் ஆயிருக்கும் ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போ நோடு 2 செகண்டரி, நோடு 3 செகண்டரியில இருக்கு, நோடு 2 பிரைமரியா மாறிச்சு பாருங்க, மாறிச்சா? இங்க வந்து நோடு 1 நாட் ரீச்சபிள்ல இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல செக் பண்ணும்போது எப்படி இருந்தது, நோடு 1 தான் உங்களுக்கு பிரைமரியில இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருக்கா, நோடு 1. இப்போ நோடு 1 நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, நோடு 1 உங்களுக்கு ரீச்சபிள் இல்லாதனால நோடு 2 வந்து உங்களுக்கு பிரைமரியா சேஞ்ச் ஆயிடுச்சு. நோடு 3 as usual பிரைமரியா செகண்டரியா இருக்கு. சப்போஸ் நோடு 2 உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களால கனெக்டே பண்ண முடியாது. நோடு 3 ஒர்க் ஆகும், பட் ஆனா உங்களுக்கு அப்ளிகேஷன்ல கனெக்ட் ஆகாது, ரிப்ளிகேட் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. அப்போ 3 நோட்ல எப்பவுமே ஒரு 2 நோடு கண்டிப்பா எப்பவுமே ஒர்க் ஆகணும். ஒரு நோடு ஃபெயிலியர் ஆனாலும் மற்ற 2 நோட வச்சு உங்களுக்கு பிரைமரி செகண்டரி இருக்கும், அதை வச்சு உங்களுக்கு MongoDB ரிப்ளிகேட் ஆகும். ஓகே, அப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் 3 நோட்லயும் ரிப்ளிகேஷன் நேம் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம், 3 நோடு வந்து உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டோம். ஒன்னு டவுன் பண்ணி செகண்டரியா பிரைமரியா மாறுதான்னு செக் பண்ணிட்டோம். ஓகே,
அதுல 3 நோட்ல ஒரு நோடு உங்களுக்கு டவுன் ஆனா மற்ற 2 நோடு ஒர்க் ஆகும். 2 நோடு டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. கண்டிப்பா ஒரு பிரைமரி ஒரு செகண்டரி இருந்தாதான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆத்தென்டிகேஷன். இப்போ வந்து நம்ம மாங்கோ எஸ்ஹெச் கொடுத்தா யார் வேணா உள்ள போகலாம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம 1 by 1 அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி, அப்புறம் கீ ஃபைல், அதுக்கப்புறம் ஸ்லோ query, அப்புறம் ஆடிட் லாக். ஸோ இதை பத்தி 1 by 1 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.